விதிமீறல்கள் நடக்குதோ அதையெல்லாம் ஆய்வு செய்து ஆக்ஷன் எடுத்துட்டு வராங்க. எங்கெங்கெல்லாம் சட்டத்திற்கு புறம்பாக இல்லீகல் மைன்ஸ், இல்லீகல் குவாரிகள் இருக்குதோ அதை எல்லாத்தையும் ஐடென்டிஃபை பண்ணி அது எல்லாத்துமே நடவடிக்கை எடுக்கிறதுக்காக அனைத்து வேலைகளும் துவங்கப்பட்டிருக்கு. கண்டிப்பாக எல்லாரும் இது பழைய மாதிரியான ஆட்சி இல்லை. இது தளபதி அண்ணன் முதல்வர் அண்ணன் விஜயோடைய ஆட்சி. முதல்வர் என்ன நினைச்சு ஒவ்வொரு நிமிஷம் செயல்பட்டு இருக்கிறோம் அதை செயல்படுத்தும் விதமாக எல்லாரும் நடந்து கொள்ள வேண்டும் என்று கேட்கிறோம். பொதுமக்களும் முழு ஒத்துழைப்பு கொடுத்துட்டு வராங்க. எல்லா இடத்துலையும் இல்லீகல் குவாரி, எங்கெல்லாம் தேவையில்லாத போதை வஸ்துகள் இருக்கிறதோ அது எல்லா இடத்துலையும் கடைகள், சின்ன சின்ன கடைகள் குட்கா எல்லாமே நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருது. பொதுமக்களும் அனைவரும் கண்டிப்பாக இன்னொரு 2-3 மாதத்துக்குள்ள எல்லாமே சீரமைக்கப்பட்டு சரியான பாதையில போகும்னு கேட்டுக்கிறோம். சார், பழைய மாதிரி ஆட்சி இல்லைன்னு சொல்றோம். ஆனா ஆட்சி சில நாட்களில் 24 கொலைகள் நடந்திருக்கு சார். அதை எப்படி தடுக்க வேண்டியது சார்? இல்ல, சட்டம் ஒழுங்கு சரியாக போயிட்டு இருக்கு. எந்தெந்த இடத்துல என்னென்ன முதல்வர் டெய்லி ஆய்வு செஞ்சுட்டு வராங்க. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு துறையையும் முதல்வர் தலைமைச் செயலகத்திலிருந்து ஆய்வு செஞ்சுட்டு வராங்க. கண்டிப்பா ஒரு சில நாட்கள்ல பெரிய அளவிலான மாற்றங்கள் நீங்க பாப்பீங்க. முதல்வர் ஒவ்வொரு துறையும் ஆய்வு செய்து அந்த துறைக்கு யார் இருந்தால் சரியாக இருக்கும் என்று முதல்வர் தனிப்பட்ட முறையில் ஆய்வு செஞ்சுட்டு வராது. எல்லா டிபார்ட்மெண்ட்லையும் இந்த மாதிரியான ஒரு முதல்வர் தினமும் காலையில 10 மணிலிருந்து சாயந்தரம் வரைக்கும் தலைமைச் செயலகத்தில் மதிய உணவையும் தலைமைச் செயலகத்தில் எடுத்துக்கொண்டு எந்த முதல்வரும் இல்லை என்று எனக்கு தெரிஞ்ச அனைவரும் சொல்லிட்டு வராங்க. அந்த ஆய்வின் அடிப்படையில் தான் முதல்வர் எல்லா நடவடிக்கையும் எடுத்துட்டு வராரு. யார் என்ன சரியா இருக்குன்றத முதல்வர் தான் முடிவெடுப்பாரு. சோ அதை முதல்வர் அண்ணன் விஜய் அவர்கள் ஒவ்வொரு நாள் ஆய்வு செஞ்சுட்டு வராரு. கண்டிப்பா, ஏன்னா நீங்க 40-50 வருஷமாக ஒரு சிஸ்டம், ஒரு கவர்மெண்ட், ஒரு அட்மினிஸ்ட்ரேஷன் வேற மாதிரியாக மாத்தி வச்சிருக்காங்க. நீங்க ஒரே நாள்ல போய் நம்ம சரி செய்ய முடியாது. சோ அதற்கான முழு ஆய்வை செஞ்சு முதல்வர் முத நாள்ல சொன்னார். பதவியேற்பு அன்னைக்கு எங்க முதல்வர் சொன்னாரு, எல்லா இடத்துலயும் நம்ம கிளியரா ரிவ்யூ பண்ணிட்டு எல்லாத்தையும் ஆடிட் பண்ணிட்டு ஒரு தெளிவான வெள்ளை அறிக்கை பப்ளிஷ் பண்ண வேண்டிய கட்டாயத்தில் இருக்கும்னு சொன்னார். ஏன்னா ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்ல என்ன இருக்கு என்ன இல்லைன்னு மக்கள் தெரிஞ்சுக்கொள்ள வேணும். என்ன நிலைமையில் இருக்குன்னு மக்கள் தெரிஞ்சுக்கணும். என்னென்ன தேவை, என்ன செயல்படுத்த முடியும், என்ன பிரையாரிட்டி, என்ன நிலைமையில் இருக்குன்னு எல்லா டிபார்ட்மெண்ட்டையும் ஆய்வு செய்து ஒரு வெள்ளை அறிக்கை பப்ளிஷ் பண்ணணும்னு முதல்வர் முத நாளே சொன்னார். சோ அது எல்லாத்தையும் முடக்கி விட வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம். சோ ஒவ்வொரு நாளும் அதற்கான வேலைகளை முதல்வர் செஞ்சுட்டு. இது மிகப்பெரிய பணி. ஒரு 50 வருஷமா எல்லா டிபார்ட்மெண்ட், ஏதாவது ஒரு டிபார்ட்மெண்ட் நீங்க சிறப்பாக செயல்படும் சொல்ல முடியுமா? இல்ல, எல்லா டிபார்ட்மெண்ட்டும் பொறையோடி எல்லா டிபார்ட்மெண்ட்டும் கடுமையான ஒரு நெகட்டிவ்ல இருக்கு. எந்த போக்குவரத்து துறை எடுத்தீங்கன்னா அது எவ்வளவு சிரமங்கள் இருக்கு, எவ்வளவு கஷ்டங்கள் இருக்கு. ஒவ்வொரு துறையும் பயங்கர நெகட்டிவ்ல இருக்கு. சோ அதோடைய கரண்ட்ல என்ன நிலைமை இருக்கு அதை முழுசா ஆடிட் பண்ணாதான் உங்களுக்கு தெரியும். ஆடிட் பண்ணி அதுல என்ன பண்ணணும், என்ன பண்ணக்கூடாது, நம்ம எல்லாம் என்னென்ன வாக்குறுதி கொடுத்துருக்கோம் அதெல்லாம் மேப் பண்ணி முதல்ல முழு ஆய்வையும் செய்து முடிச்ச பிறகு ஒவ்வொன்றையும் செயல்படுத்த ஆரம்பிப்பார். சோ அதற்கான வேலைகளை முதல் நாள் முழு வீச்சில் செஞ்சுட்டு இருக்காங்க. நீங்க ஒவ்வொரு துறையும் ஒவ்வொரு நாளும் என்னென்ன ஷெட்யூல் போயிட்டு இருக்கு நீங்க பாத்தீங்கன்னா அங்க டிஐபிஆர்ல இருந்து பிரஸ் ரிலீஸ்ல பாத்தீங்கன்னா தெரியும். முதல்வருடைய ஆய்வுகள் எல்லாமே கூட்டங்கள் வந்துட்டே இருக்கு. அதற்கான ஒத்துழைப்புகள் அதை சேர்ந்து முதல்வர் கொடுக்கும் பணிகளை செய்யக்கூடிய வேலைகளை நாங்கெல்லாம் இருக்கோம். கண்டிப்பாக நல்லபடியாக என்ன நினைக்கிறோம் செயல்படுறோம்.